வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சேனை கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். கறி சுவையில் சேனை கிழங்கு வறுவல். இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு 1/2 கிலோ சேனைக்கிழங்கு நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அதில் சேர்த்துடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். 3 மினிட்ஸ் ஆனோன்னு திறந்து பார்க்கலாம். நம்மளோட சேனைக்கிழங்கு ஒரு 75% குக் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ரிஃபைண்ட் ஆயில் வச்சுட்டு ஒரு கடாயில் நம்ம வந்து அந்த சேனைக்கிழங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ எல்லா கிழங்கையும் நான் இது மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு 1 ஸ்பூனு, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு நாட்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நல்லா இதை பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி வருது. அந்த மாதிரி கலந்துக்கணும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த இதை நல்லா கரைச்ச மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொரித்து வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக அந்த மசாலா எல்லாத்தையும் இந்த கருணைக்கிழங்கோட கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலந்த பிறகு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல். டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்மளோட டிஷ் வந்து நல்லா கலந்துட்டு நம்ம கருணைக்கிழங்கை வந்து இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் கறி சுவையில் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.